Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எலியா தீர்க்கதரிசி செய்த இரண்டாவது அற்புதம் என்னவென்றால், சரெப்தா விதவையின் மாவையும் எண்ணெயும் குறைவுபடாமல் செய்ததுதான். பஞ்ச காலத்துல சோறே இல்ல, மாவே இல்ல, எண்ணெயே இல்ல. அந்த விதவையானவள் தன்னுடைய ஒரே மகனை வைத்து கொண்டு அந்த கடைசி அந்த ஒரு கைப்பிடி அளவு மாவை வச்சுக்கிட்டு, இனிமேல் நம்ம செத்துருவோண்டா தம்பி, எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லடா, எல்லா பழங்களும் எல்லா மரங்களும் காஞ்சு போய் கிடக்குது, தரையில கிழங்கு கூட இல்ல, நம்ம எங்க போய் வாழ்றது, இனிமேல் நமக்கு சாவுதாண்டா நிச்சயம் அப்படி என்று அந்த விதவையானவள், கணவன் போயிட்டான், உற்றா உறவினருக்கு உதவி செய்யல, தன்னுடைய ஒரே மகனை எப்படி தேத்துவது என்று அவள் தெரியாமல் சாகிற தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எலியா அங்கு செல்லுகின்றார். அம்மா, முதல்ல எனக்கு ஒரு சிறிய சின்ன அப்பத்தை செஞ்சு கொடுமா என்று சொல்லுகின்றார். அப்ப நம்ம தான் சாவ போறோம், அட்லீஸ்ட் இந்த இறைவாக்கினராவது இந்த சாமியாராவது அவரு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படி என்று அந்த பிள்ளையானவள் அந்த மாவை போய் எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன ரொட்டி செஞ்சு அந்த ரொட்டியை கொண்டு வந்து, ஐயா இந்தாங்கய்யான்னு கொடுக்கிறா. அப்ப இந்தாங்கய்யான்னு கொடுக்கும் போது தான் பிள்ளைக்கு கூட கொடுக்கணும் அல்லவா என்ற அந்த தாயின் உள்ளம் நினைத்திருக்கும் அல்லவா. இருந்த போதிலும் அந்த இறை மகன் வந்திருக்கிறார் என்று அந்த பிள்ளையானவள் அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு அந்த நேரத்துல நான் கொடுத்திருந்தேனா அந்த பாத்திரத்துல மாவு தீர்ந்துதான் இருந்திருக்கும். ஆனால் இறைவனுக்கு நான், இறை ஊழியனுக்கு நான் கொடுக்கும் போது அந்த நேரத்துல அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது. அவளே எண்ணி பார்க்க முடியல. ஐயோ, இந்த அற்புதம் எப்படிதான் நடந்துச்சுன்னே தெரியலையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மகா கிருபை கிடைச்சிருக்குதே என்று அவள் பூரிப்படைகிறாள். எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பாள். வாழ்க்கையில சரியான நேரத்தில் சரியான முடிவை அவள் எடுத்தாள். அது யார்கிட்ட எடுத்தாள்? கடவுளுக்காக எடுத்தாள், கடவுளுடைய ஊழியனுக்காக எடுத்தாள். தெய்வ பிள்ளைகளை, உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை அன்னைக்கு அவ பார்க்கல, ஆனால் கடவுளுடைய ஊழியனை கண்டாள். அவள் நம்பினாள். என்ன, கடவுளுக்கு நான் செஞ்சா ஏதாவது ஒண்ணு நடக்கும் என்று நம்பினாள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேரு சாகுற தருணத்தில் இருக்கிறீர்கள். ஐயோ, என் வாழ்க்கையில நான் நினைச்சது அப்படியே உல்டாவா கிடக்குதே, ஐயோ திருப்பி போட்டு கிடக்குதே, ஐயோ என் வாழ்க்கை நான் 1 கோடி ரூபாய்க்கு போகணும்னு நினைச்சேன், 1 கோடி ரூபாய் கடன் இருக்குதே, 1 கோடி ரூபாய் லாபம் வரும்னு நினைச்சேன், 1 கோடி ரூபாய் நான் தோத்து போயிருக்கிறேனே, ஏமாந்து போயிருக்கிறேனே, ஐயோ வீடு நல்லா கட்டணும்னு நினைச்சேனே, ஒட்டு கூட போட முடியலையே, ஐயோ என் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா அது தோத்து போய் கிடக்குதே, ஐயோ என் புள்ள நான் கனவான்னு நினைச்சவ இன்னைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே என்று பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை இழந்து போய் இழக்கின்ற தருணத்தில் இருக்கிறோம். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த விதவையானவள் சாகிற தருணத்தில் இருந்தா என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அங்கு செல்லுகிறார். ஆண்டவர் கட்டளையிட்டபடி அங்கு செல்லுகின்றார். அப்ப உனக்கு சாவுமணி அடிக்கும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை உன் இருதயத்தை தொடும். இதே இந்த வேலையில கூட ஆண்டவர் உன்னை தொடலாம், உன் உள்ளத்தை தொடலாம், உன் வீட்டை தொடலாம், உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் அடியெடுத்து வைப்பார். ஆனால் முடிவு யாரிடமிருந்து வருகிறது? உன்னிடமிருந்து தான் வருகிறது. அப்ப அந்த விதவையானவள் முடிவு எடுத்தாள். இறைவனுடைய வார்த்தையின் நிமித்தம் அவள் முடிவு எடுத்தாள். அதே போல இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நீ சொந்த முடிவுகளை, சொந்த தோல்வியின் முடிவுகளை நீ எடுக்காது. ஆண்டவர் உனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
ஆண்டவர் வல்லமையானவர். அவர் ஞானம் மிகவும் பெரியது. நம்ம ஞானம் எல்லாம் தோத்து போயிரும். நம்ம ஞானம் எல்லாம் ஒரு 10 பேத்துக்கிட்ட தான். ஆனால் எத்தனை கோடி மக்களை, பிரபஞ்சத்தையே உருவாக்கின தேவன் எவ்வளவு ஞானம் உடையவர். அவர் மகா சக்தி உடையவர். அவர் வல்லமையான தேவன். அவரை தெரிந்து கொள்கிறவன் பாக்கியவன், ஞானமுடையவன். தெய்வ பிள்ளைகளே, அப்ப எனக்கு படிப்புல ஞானம் இருக்கா? இல்ல. எனக்கு தொழில்ல ஞானம் இருக்கா? இல்ல. எனக்கு விவசாயத்துல ஞானம் இருக்கா? இல்ல. எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுலயும் தோல்விதான் அடைகிறேன். ஆனால் ஆண்டவரை அறிந்தவன், உனக்கு வேற ஞானம் இருக்குதோ இல்லையோ, வெற்றி மேலே வெற்றியை நீ அடைவாய். வெற்றி மேலே வெற்றியை அடைவாய். இன்னைக்கு நான் வக்கீலுக்கு படிச்சுட்டேன், இல்ல டாக்டருக்கு படிச்சுட்டேன், இல்ல நான் போலீஸ் அதிகாரி, இல்ல நான் அந்த அதிகாரி நீ நினைச்சு பல முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் உன்னுடைய அதிகார திமிரினால் குடும்பத்தை இழப்பாய், பிள்ளைகளை இழப்பாய், இல்ல நிம்மதி இல்லாமல் இருப்பாய், இல்ல உடல் சுகத்தை இழப்பாய். ஏதோ ஒரு இழப்பு வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்? நான் ஆண்டவரை உணரவில்லை. நான் ஆண்டவரை உணரவில்லை. அவருடைய மகத்தான சக்தியை நான் உணரவில்லை. அவருடைய ஆற்றலை நான் உணரவில்லை. அவருடைய வல்லமையான கரத்தை நான் உணரவில்லை. அவருடைய படைப்புகளை நான் உணரவில்லை. அப்ப இதெல்லாம் உணராத போது நான் ஞானம் உடையவனா? கிடையாது. இத உணரணும். இதை உணரணும். உனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்தால் கூட ஆண்டவரை அறியாதவன் பிச்சைக்காரனாக மாறி போவான். தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை அறியாதவன் பாவ குழிக்குள்ளாய் விழுந்து விடுவான். ஆண்டவரை அறியாதவன் உயிரை இழந்து போவான். அப்ப நீ மகிமையான உடலை, இந்த உடல் எது? இந்த உடல் ஆண்டவருடைய ஆலயம். இந்த உடலுக்குள்ளாய் ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உடல் தான் முக்கியம். இந்த உடலை வச்சுக்கிட்டு நீ பாவம் செய்வதற்கு இந்த உலகத்துக்கு வரல. இந்த உடலை வைத்துக்கொண்டு தேவனுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றாய். தேவனுடைய ஊழியக்காரன் நீயும் உன் குடும்பத்தாரும். அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். என்ன சாமி அப்படின்னா, எல்லா சொத்தையும் கொண்டு போய் வித்துட்டு நான் பரதேசியா இருக்கிறது கிடையாது. நீ சொத்தை விக்கிறியோ இல்லையோ, ஆண்டவர் இத்தனை நாட்களாக உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு உன்னுடைய உடலை பரிசுத்தமாக்கிக்கொள். அந்த உடலை சந்தோஷமாக வைத்துக்கொள். எனக்கு ஒரு அம்மா சொல்லுது, சாமி இந்த சனியம் பிடிச்ச காலு வலிச்சுக்கிட்டே இருக்குது சாமி. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த இருதயம், பாலா போன இருதயம் நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, வேகமா அடிக்குது, இது எப்ப நிக்க போதோன்னு சொல்லு. அப்ப இதெல்லாம் தவறான சாபத்தின் வார்த்தைகள். உன் உடலுப்பா, இது உன் உடல். உன் உடல் கடவுள் கொடுத்த, கடவுளுடைய கரங்களினால் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்க, அப்ப உன்னையும் அவர் தன்னுடைய கரத்தினால் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப கடவுள் பட்ட இடம் இது, கடவுளுடைய கரம் பட்ட இடம், அது உருவாக்கின இடம். அப்ப அதை நீ சபிக்கலாமா? சபிக்க கூடாது. திட்டலாமா? திட்டக்கூடாது. அப்ப உன்னுடைய உடல் பரிசுத்தமானது, உன்னுடைய உடல் தேவாலயம். அப்ப ஆண்டவரை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா என்பது முக்கியம். ஆண்டவரை நீ அனுபவிக்கும் போது எல்லா செல்வமும் உன்னை தேடி வரும், எல்லா வெற்றியும் உன்னை தேடி வரும். நீ டென்ஷன் ஆகவே வேணாம். இந்த உடலை வச்சுக்கிட்டு தானே டென்ஷன் ஆகுற. இந்த உடல் தேவனுடைய ஆலயம். அப்ப எப்படி டென்ஷன் நீ உள்ள வைக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற. அந்த விதவையும் டென்ஷனை வச்சிருந்தா, ஆனா இந்த ஆண்டவர் சென்று நீ உன் டென்ஷனை என்கிட்ட கொடுப்பான்றார். அந்த உணவு தான், அந்த மாவு தான் அவளுக்கு டென்ஷனா இருந்துச்சு. இந்தப்பா நீ வச்சுக்கப்பா, நான் செத்து போறேன்ப்பான். ஆண்டவர் சாக விட்டாரா? வாழ வச்சார். அப்ப டென்ஷனை ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, அந்நாளிலே ஆண்டவரே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை உணர்ந்தான் சுவாமி. இந்த விதவையின் வீட்டிற்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார் என்பதை உணர்ந்தான் ஆண்டவரே. அப்பா, அந்த இறைவாக்கினர் அங்கு சென்று அவருடைய மனதை கண்டு, அம்மா எனக்கு ரொட்டி கொடுமா என்று அவர் கேட்டார். அந்த மகளுடைய, அந்த மகனுடைய ஆண்டவரே மனத்தன்மையை நீர் உணர்ந்தவராக இருக்கிறீர் ஐயா.
அந்த பிள்ளை எவ்வளவு சோகத்தில் இருந்தால், எவ்வளவு வேதனையில் இருந்தால், எவ்வளவு பாடுகளில் இருந்தால், உயிருக்கு போராடி கொண்டிருந்தால், ஐயோ தெய்வமே நான் சாக போறேனே என்று அவள் மனவேதனையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அந்த வேளையில எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தீர்க்கதரிசி போய், அம்மா எனக்கு ரொட்டி செஞ்சு கொடுமான்னு கேட்கும் போது எவ்வளவு மனவேதனையோடு அந்த பிள்ளை ஆண்டவரே தியாகத்தோடு அந்த ரொட்டியை செஞ்சு கொடுத்திருப்பார். ஆண்டவரே விசுவாசம் அங்கு நின்றது. ஆண்டவரே நம்பிக்கை அங்கு நின்றது. சுவாமி தெய்வ கர்த்தாவே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்துட்டு, ஐயோ கடன்ல இருக்கிறேனே, பணத்தை இழந்துட்டு இருக்கிறேனே, என் மகளை இழக்கிறேனே, என் மகனை இழக்கிறேனே, ஐயோ என் குடும்பத்தை இழக்கிறேனே, ஐயோ என் தொழிலாம் நட்டமா போச்சே, ஐயோ எல்லாம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இல்லையே, என் குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லையே, ஐயோ என் குடும்பத்தில் வசதி இருக்குது ஆனா எனக்கு உடல் சுகம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் லட்சம் லட்சமா செலவு பண்ணி கொண்டு ஆண்டவரே மனவேதனையோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். சுவாமி சாவுக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா தெய்வமே, எனக்கு வாழ்வு கொடுப்பது யார்? சுவாமி தெய்வ கர்த்தாவே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற உம் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி ஏசப்பா, இந்த ஞானம் எனக்கு இல்ல ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்ல சுவாமி. ஆண்டவரே தன்னலத்தோடு தான் வாழ்கிறேன். ஆண்டவரே என் மனம் என்னை தாண்டி வர விட மாட்டேங்குது சுவாமி, உம்மை உணர விட மாட்டேங்குது ஆண்டவரே, உன்னை தொட விட மாட்டேங்குது சுவாமி. என் பலகீனங்கள், எங்க காம எண்ணங்கள், என்னுடைய பண ஆசைகள், என்னுடைய பாவத்தின் தன்மைகள் தான் ஆண்டவரே முன்னாடி வந்து என்னை ஆண்டவரே உம் பிரசன்னத்திலிருந்து வேறுபடுத்துகிறது சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இவருடைய மாவும் எண்ணெயும் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எதை தோல்வி என்று நினைத்தார்களோ, எதிலே நாங்கள் வளர மாட்டோம் என்று நினைத்தார்களோ, ஐயோ இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று நினைத்தார்களோ, ஐயோ திருமணம் ஆகாது என்று நினைத்தார்களோ, ஐயோ என் பிள்ளை வரமாட்டாள் என்று நினைத்தார்களோ, ஆண்டவரே என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையாது என்று நினைத்தார்களோ, அது எல்லாம் அந்த விதவையின் பாத்திரமாக மாறட்டும் சுவாமி. ஏசப்பா, அல்ல 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 அல்ல, அது நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகள் இழந்த பணத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. பிரபஞ்ச சக்தியினாலே ஆண்டவரே இவர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தோல்வியின் நாட்கள் ஓடட்டும் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க, வாழ வைக்க உம்முடைய கிருபையை நீர் இப்பொழுதே ஊற்றும்படியாக ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிமித்தம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக
நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோவை தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.